இந்த கிராமம் வந்து கோவை மாவட்டம் அன்னூர் ஒன்றியம் காரைக்காண்டுபாளையம் ஊராட்சியே நல்லிச்செட்டிபாளையம் கிராமம். இந்த கிராமத்தில் வந்து ஆற்று தண்ணீர் குடிநீர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள். சரியான டைமுக்கு கிடைக்கிறதில்ல. 2012-13 வந்து நீலகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவுடைய நிதி தேசிய பரவலாக்க திட்டத்தின் கீழ் வந்து 15 லட்சம் ரூபா செலவு பண்ணி இங்கே நம்ம கிராமத்துக்கு அருகாமையில் வந்து ஒரு உந்து நிலையம் ஒன்று கட்டியிருந்தாங்க. ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டியிருந்தாங்க. இப்போ திடீர்னு வேறு ஸ்கீம் 708 அப்படிங்கிற வழியோர கிராமங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு வந்ததுனால இந்த தொட்டியில் இருந்து வர்ற தண்ணி வந்து நிப்பாட்டிட்டாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டினதுக்கு பிறகு வந்து இந்த காரைக்கால் ஊராட்சியில் எடுத்திங்கன்னா ஒரு 5 கிராம மக்கள், அச்சம்பாளையம், சாலையூர், குறும்பபாளையம், நல்லிச்செட்டிபாளையம், முன்னக்கரசம்பாளையம், இந்த கிராம மக்களுக்கு பயங்கரமான தட்டுப்பாடாக இருக்குங்க. 4 நாளைக்கு ஒரு டைம் வந்த தண்ணி வந்து இப்போ 15 நாளுக்கு ஒரு டைம் வர்றதா இருக்குங்க. தண்ணி இப்போ ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, பைப்பு உடஞ்சிருச்சுன்னா பக்கமாக வந்து புகழூர் 5 கிலோமீட்டர் ஆட்டோ பிடிச்சி போய் தண்ணி எட்டு வருவாங்க. அங்கேயும் வரலைன்னா அன்னூர் 5 கிலோமீட்டர் அன்னூர் ஆட்டோ பிடிச்சி போய் எட்டு வர வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்குங்க இந்த கிராமத்தில். தண்ணி ரொம்பவுமே சிரமமாக இருக்குதுங்க. நல்லிச்செட்டிபாளையத்தில் தண்ணி எல்லாமே நாங்கள் புகழூர் போய்ங்க ஆட்டோ பிடிச்சிங்க 300 ரூபா கொடுத்துங்க ஆட்டோ பிடிச்சிங்க. 10 மணிக்கு மேலே போனால் தான் அங்கேயும் தண்ணி கிடைக்கிதுங்க. அதுக்கு மேலே அங்கேயும் தண்ணி கிடைக்காதுங்க. அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்கன்னா அன்னூர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்ட போனோம்னாங்க அங்கேயும் போய் பிடிச்சிட்டு வர்றோங்க. 10 கூட்டத்துக்கு மேலே கொண்டு வர காட்ட முடியாதுங்க. 5 நாளைக்கு தான் வருங்க. ஒரு உரம்பரை வந்தாலும் 5 நாளைக்கு தண்ணி வராதுங்க. நாங்கள் பழைய ஜம்புலே தான் தண்ணி கேட்குறோங்க. அதுதான் எங்களுக்கு கோரிக்கை, நீங்கள் செலுத்தி கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு குறுக்கிலிம்பாளையத்துலேயே இருந்துச்சு எங்கள் குடிநீர் தண்ணி தொட்டி. அது வந்து உபயோகத்தில் இல்லாதனால இப்போ எங்களுக்கு கெமனாக்கம்பாளையம் போட்டிருக்காங்க. அங்கேருந்து தண்ணி வரது அதிகமாக இல்லைங்க. மாதத்துக்கு 2 டைம் தண்ணி வருது, அது கரெக்டாக வர்றது இல்லைங்க. ஏதாவது பைப் உடஞ்சிருச்சு அந்த ரீசன் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் உப்பு தண்ணி தான் குடிக்க வைக்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். இதனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களுக்கு குறுக்கிலிம்பாளையம் அந்த தண்ணி தொட்டி வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த குறுக்கிலிம்பாளையம் அந்த தொட்டி மட்டும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இங்கே 10 கிராமங்கள் குடிநீருக்கு எங்கேயும் போக தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லைங்க. இந்த ஜம்பு வந்து முன்ன மட்டும் வந்து நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த நீருந்து நிலையம் வந்து யூஸ் ஆகிற மட்டுமே வந்து ஒரு 3-4 வில்லேஜுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தண்ணீர் பற்றாக்குறையோ எதுவுமே இல்லாமல் கரெக்டான முறையில் தண்ணி வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ஜம்பை வந்து ஒரு பஞ்சாயத்தில் ஒரு மெயின் இடம்னு சொல்லி அங்கே கொண்டு போயிட்டாங்க. அது கொண்டு போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேருந்து அது மேட்டு பகுதி, இங்கேருந்து தண்ணி கொண்டு போய் மறுபடியும் அந்த இதுலேருந்து 12 ஊருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறங்கும் போது எங்களோட அந்த தண்ணி வர்ற அந்த ஃபோர்ஸோ அந்த வர்ற டைமிங்கோ ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா வந்து ஃபைனலாக தான் எங்கள் ஊருக்கே வருது. இதனால் வந்து எங்கள் ஊருங்கிறதுல எங்கள் ஊர் மாதிரி சுற்றி இருக்கிற அந்த ஊர்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை மிக மிக கடுமையாகுது. நான் இதை பற்றி 2 டைம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட வந்து நான் வந்து புகார் கொடுத்துருக்கிறேன். அவங்க வந்து அந்த இதுக்கு வந்து அந்த சமயத்துக்கு வந்து அவங்க வந்து சொல்யூஷன் கொடுக்குறாங்களா தவிர எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா பழையபடி இந்த நீரூற்று நிலையத்தை ஓப்பன் பண்ணி குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் எங்கள் சுற்றிக்கிற ஊருக்கு நல்ல தண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கெமனாக்கம்பாளையத்தில் வர்றது முன்கூடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் அது மாதிரி விட்டுருக்க மாட்டோம். ஏன்னா இங்கே அப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்க தண்ணி தொட்டி குறுக்கிலிம்பாளையத்தில். அந்த தொட்டி புதுசாக இருக்கிற தொட்டியே கூட உபயோகிக்க வேண்டாம், நீங்கள் அங்கேருந்தே உங்களுக்கு தண்ணி வரட்டும், அவினாசி அத்திக்கடவு தண்ணீர் வருதுங்கிறக்காங்க அங்கே போட்டிருக்காங்க கெமனாக்கம்பாளையத்தில். எங்களுக்கு அந்த தண்ணி தொட்டிக்கு விட குறுக்கிலிம்பாளையம் தண்ணி தொட்டி இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். நாங்கள் தண்ணீர் பிரச்சனைக்கு எங்கேயுமே தேட தேவையில்லைங்க. வனவிலங்குகள் காட்டுக்குள்ளே இருந்து தண்ணி தேடி ஊருக்குள்ளே வர மாதிரி நாங்கள் ஊரை விட்டு வெளியே போய் தண்ணிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. இப்போ வர்றதே 20 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வருதுங்க. சீக்கிரமாக நின்றுருங்க. இப்போ 6 மணிக்கு நின்றுருங்க. நாங்கள் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வருவோங்க. வந்து குடம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள தண்ணியும் நின்றுருங்க. கரெக்டாக வரதில்லைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 8 மணி வரை வருங்க. 6 மணிலேருந்து 8 to 8:30 வரையும் வருங்க. இப்போல்லாம் அப்படியே வரதில்லைங்க. 6:30 நின்றுருங்க தண்ணி. ஜம்பு தண்ணி இல்லாதனால நிறைய கலப்படமான தண்ணியெல்லாம் 2 ஆறு கலந்து வர்றனால சப்பை தண்ணி நல்ல தண்ணி 2 மிக்சிங் ஆகி வரனால குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த ஜம்பு தண்ணி இருக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. எங்களுக்கு தண்ணியாக வராட்டி நாங்கள் அங்கே போய் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு அந்த ஜம்பு இது அங்கே கண்டிப்பாக வேணும். இந்த சம்பு தாங்க காரைக்காண்டுபாளையம் கரியம்பாளையம் ஊராட்சி இதிலிருந்து தான் தண்ணி போயிட்டு இருந்திருக்குங்க. இப்போ திடீர்னு வேறு ஸ்கீமு வந்ததுனால
காரைக்காண்டுபாளையம் ஊராட்சிக்கு வந்து கெமநாயக்கம்பாளையத்தில் வேறு தொட்டி கட்டுனால இதிலிருந்து போனால் 5 கிராம மக்களுக்கு வந்து போதிய தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த கெமநாயக்கம்பாளையம் 5 கிலோமீட்டர் வந்து இதே வழியாக தான் தண்ணி போயிட்டு இருக்குங்க. இப்போ அங்கே போகிற தண்ணி எங்களுக்கு பிரித்து இந்த ஜம்ப்லேயே பிரித்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 5 கிராம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பிரித்து கொடுத்தேன்னா எப்படின்னாங்க, இப்போ வந்து கெமநாயக்கம்பாளையத்தில் இருக்கிறது 5 லட்சம் லிட்டர் தண்ணீர் போகும்போது 10 கிராமத்துக்கு எங்களுக்கு 5 கிராமத்துக்கு அதில் பாதியாக பிரித்து இங்கே கொடுத்தா போதுங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே 5 கிலோமீட்டர் தள்ளி வர்றதுனால வந்து போதுமான தண்ணீர் கரெக்டாக வந்து சேர மாட்டேங்குதுங்க, ரொம்ப தாமதமாகுது. அதனால் வந்து இந்த ஜம்பில் இருந்து எங்களுக்கு 4-5 கிராம மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதிய தண்ணீர் எங்களுக்கு 100% பூர்த்தி ஆகிடுங்க. இது கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோங்க. நாங்கள் வந்து பல டைமு கோரிக்கை கொடுத்தாச்சு. ஊராட்சி செயலாளர், ஊராட்சி தலைவர், எம்பி எல்லாத்துக்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கேங்க. இதுவரையில் தீர்வு கிடையாது. அந்த 12-13 எங்களுக்கு கொடுத்த ஸ்கீமு அதே தொட்டியில் எங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோங்க. இப்போ வந்து நம்ம ஊர் 4 கிராமத்து மக்கள் சார்பாக கையெழுத்து இயக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. உங்களுடன் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கையெழுத்து இயக்கம் பண்ணி வந்து இந்த கோரிக்கை எங்களுக்கு பண்ணியே கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்க போகிறோங்க. இது குறித்து குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர் கூறியதாவது, அவிநாசி மேட்டுப்பாளையம் சாலை விரிவாக்கத்தால் மரங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. இதனால் அதன் அருகில் செல்லும் தண்ணீர் குழாய்கள் தொடர்ச்சியாக உடைபடுகிறது. இதனால் தான் தண்ணீர் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. ஒரு ஊராட்சிக்கு ஒரு தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி என கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. அதிலிருந்து நீர் முறையாக விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த திட்டம்தான் தற்போது நடைமுறையில் உள்ளன.